ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆன்மீகம் சார்ந்த பல வீடியோ பதிவுகளை தாங்க நாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் தொடர்ந்து இன்னைக்கு நாம் அக்டோபர் மாதம் வரக்கூடிய சிம்ம ராசி பலன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவே கோபம் உடையவங்க. திடீர்னு கோபம் வரும். இவங்களுக்கு நீண்ட கருமையான முடி இருக்கும். நல்லா பேசி எல்லாரையும் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. இவங்களோட நட்பு வட்டாரம் ரொம்பவே பெருசுங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் துணையாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அதில் இருக்கிற நல்லதையும் கெட்டதையும் புரிஞ்சுப்பாங்க. இவங்களுக்கு சிங்கம் தாங்க ராசியோட சின்னம். அதனால் எதுக்கெடுத்தாலும் சீறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப கவனமாக இருங்க. அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவங்க தாங்க இவங்க. அன்பு அப்படின்னு போய் நின்றுட்டா நமக்காக எதையுமே செஞ்சிடுவாங்க. அதுவே கோபம்னு ஆகிட்டாங்கன்னா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. அக்டோபர் மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்களின் கிரக நிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாதத்தில் எல்லா பலன்களும் கலந்துதாங்க வருது. குருவோட பார்வையில் இருந்து சூரியன் 17ஆம் தேதியில் 3ஆவது இடத்துக்கு நீச்சம் மாறாரு. சுக்கிரன் 3ஆவது இடத்துல இருந்து 13ஆம் தேதி 4ஆவது இடத்துக்கு மாறுறாரு. இடம் சார்ந்த விஷயத்துக்கும் நம்மளை பெற்ற அம்மாவுக்கும் சுப செலவு செய்யுங்க. புதன் 2ஆவது இடத்துல இருந்து 3ஆவது இடத்துக்கு 14ஆம் தேதி மாறுறாரு. அதனால பணம் வரதில் கொஞ்சம் தாமதமாகலாம். மாதத்தோட முதல் பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த பாதி பகுதிக்கு மேலே தாங்க கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எல்லா நலனும் கொடுத்து முன்னேற வைக்குது. இருந்தாலும் குழந்தை மற்றும் பெரியவங்க கிட்ட கருத்து வேறுபாடு வரலாம். கூட பிறந்தவங்களோட பிரச்சனை வரும். நிலைமையை சமாளித்து இருங்க. திருமணத்துக்காக காத்திருக்கீங்களா? இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி திருமணம் நடக்க போகுதுங்க. இத்தனை நாளாக காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல பெண் இல்லைன்னா மாப்பிள்ளை கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு இடையில் காதல் வளரும், அன்பு அதிகமாகும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும், சில சண்டைகளும் வரலாம். ஆனால் நீங்கள் சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு யோசித்து பிரச்சனையிலேருந்து வெளியில் போங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரலாம். இதையெல்லாம் சகஜம்தாங்க. அது எல்லாத்தையும் கடந்து தான் வாழ்க்கையை நடத்தணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும். ஒருத்தரை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால் சண்டை வந்தாலும் கொஞ்ச நேரத்திலே சரியாகிடும். உங்களோட அன்பை வெளிக்காட்ட கனிவாக பேசுங்க. பிடிச்சதை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருங்க. இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தொழிலை பெருக்கிற வாய்ப்பு உங்களை தேடி வரும். கடினமாக உழைச்சி அதிலிருந்து பலன் அடையிறவங்க தாங்க நீங்கள். உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கட்டாயம் கிடைக்கும். ஏற்கனவே இருந்த முதலீட்டில் லாபம் கிடைச்சி அதை மறுபடியும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வீங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செஞ்சு முடித்ததுனால ப்ரமோஷனும் கிடைக்கும். மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட நெருக்கமாவாங்க. இது இன்னும் சாதகமானது உங்களுக்கு. வேலை தொடர்பாக வெளியூர் பயணம் செய்வீங்க. வணிகம் செய்கிறவங்களா நீங்கள், உங்களுக்கு நல்ல பலன் தாங்க காத்துட்டு இருக்குது. உங்களோட ஹையர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதை அப்படியே செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். வணிக வியாபாரமும் முன்னேறும். கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற உங்களுக்கு இந்த மாதம் சம்பளத்தோட போனஸும் வரப்போகுது. இந்த மாதம் அதிர்ஷ்டம் தர மாதமாக இருக்குது. வியாபாரத்துலேயும் முன்னேறுவீங்க. நிறைய கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. அதனால் வியாபாரம் பல மடங்கு பெருகிற வாய்ப்பு இருக்குது. உங்களோட கடின உழைப்பால் லாபத்தையும் பார்க்க முடியும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. ஏதாவது நோய்வாய்ப்படுற வாய்ப்பு இருக்குது. மருந்து மாத்திரையை சரியாக சாப்பிடுங்க. வெளியில் போய் எந்த ஒரு உணவையும் சாப்பிடாதீங்க. இதனால் கூட உடம்பு சரியில்லாமல் போகலாம். மன அழுத்தம் அதிகமாகிற வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் மனசில் போட்டு வச்சுக்காதீங்க. மன அழுத்தத்தை சரி செய்ய மெடிடேஷன் பண்ணுங்க. மனசு தெளிவாயிடும். பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசி சரி செய்ய பாருங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரகநிலை மாறுறதுனால உங்களோட உடல் எடை அதிகமாகலாம். டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்லா தாங்க இருக்கு. கவனமாக படித்து பரீட்சையை எழுதுங்க. உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்பு காத்துட்டு இருக்குங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் படிப்பு தான் முக்கியம்னு புரிஞ்சு படிப்பாங்க. படிப்பு தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு உணர்ந்தவங்க. நல்ல வேலைக்கு போய் பெற்றவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க.
ஹையர் ஸ்டடீஸ் படிக்க உங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுத்து படித்தா அதில் நல்ல மார்க்கு வாங்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கூட இப்போ எழுதலாம். நல்ல வேலை உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க. சிம்ம ராசி பெண்கள் பேச்சு ஆற்றல் கொண்டவங்க. அவங்களோட பேச்சு திறமையால் தொழில், வியாபாரம் இது எல்லாத்தையும் பல மடங்கு பெருக்கிடுவாங்க. அதே பேச்சால் ஒரு சில பிரச்சனையும் தேடிட்டு வருவாங்க. மற்றவங்களை ஈஸியாக கவர்ந்துடுவாங்க அவங்களோட இனிமையான பேச்சால். சிம்ம ராசி பெண்களுக்கு நீளமான கூந்தல் அமைஞ்சிருக்கும். சீக்கிரமாக கோபம் வந்துடுங்க. அவங்க கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சரியாக யோசித்து பேசுங்க. இல்லைன்னா நீங்கள் தான் அவங்க கோபத்துக்கு காரணமாவீங்க. இவங்க கூட பிறந்தவங்களோட சண்டை போடுவாங்க. ரொம்ப காரசாரமான விவாதம்லாம் நடக்கும். அது சரியாக கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா சிம்ம ராசி பெண்கள் தாழ்ந்து போக மாட்டாங்க. மற்றவங்கள தான் தாழ்ந்து வர சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிப்பாங்க. அவங்க வருமானம் அப்படின்னு வீட்டில் இருக்கும். சும்மா இருக்க மாட்டாங்க. வேலையை சுறுசுறுப்பாக செய்வாங்க. வீட்டில் இருக்கிறவங்க கூட பாரபட்சமே பார்க்காம சண்டை போடுவாங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பாங்க. இயற்கையான உணவு முறையை தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நல்ல சத்தான உணவை எடுத்துக்குவாங்க. குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? கவலையை விட்டுடுங்க. இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது. கிரகநிலை மாறுறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அக்டோபர் மாதத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு விரதம் இருந்து தளிகை போட்டு குழந்தை வரம் வாங்குங்க. மாதம் மாதம் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து துளசி தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு வாங்க. ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க. பூஜை செய்யும்போது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் பணத்துக்கு எந்த குறையும் வராது. எந்த தொழில் செஞ்சாலும் அதில் அதிக லாபம் வரக்கூடிய மாதமாக தான் இது அமைஞ்சிருக்குங்க. பணத்தை சேமிக்க நகையாக வாங்குங்க. இல்லைன்னா மண்ணாவும் வாங்கி வைக்கலாம். ரெண்டுமே அதிகமாக தான் ஆகும். அப்படி இல்லைன்னா முதலீடு செய்யுங்க. ஷேர் மார்க்கெட்லேயும் முதலீடு செய்யலாம். இதுவும் உங்களுக்கு பணத்தை அதிகமாக்கி தரும். ஆனால் கவனமாக இருங்க. பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சவங்க நீங்கள் வீண் செலவு செய்ய மாட்டீங்க. அதனால் இதுவரைக்கும் இருந்த கடன் தொல்லை எல்லாம் இந்த மாதத்தில் இருந்து குறைய ஆரம்பிக்கும். பண நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து சரியாக போகுதுங்க. பூர்வீக சொத்தும் உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனையெல்லாம் சரியாகி உங்ககிட்டயே உங்களோட பூர்வீக சொத்து வந்து சேரும். இது உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளாக வாங்க நினச்ச நகையெல்லாம் வாங்குவீங்க. பணம், பொருள் அப்படின்னு சேர்த்து வைப்பீங்க. நம்ம பிள்ளைங்க கடனாலே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி எல்லா வகையிலும் சேமிப்பீங்க. அது உங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். வீட்டு மனை வாங்கவும் விற்கவும் இது சரியான மாதந்தாங்க. நீங்கள் நினச்சது மாதிரியே வாங்குவீங்க. வீடு கட்ட நினச்சி ஆரம்பித்த வேலையை பாதியிலேயே நிற்கிதா, அதையும் இப்போ கட்ட ஆரம்பித்து சரி செஞ்சிடுவீங்க. சின்ன சின்ன தடையெல்லாம் வந்தால் கூட பொறுமையாக இருந்து அதை சரி செஞ்சு உங்கள் வேலையை செஞ்சு முடிங்க. சிம்ம ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க அம்பாளுக்கு நெருக்கமானவங்க. மகம், பூரம், ஆயில்யம் அப்படின்னு 3 நட்சத்திரம் இந்த ராசிக்குள்ளே இருக்குது. மக நட்சத்திரம் ஜெகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எல்லோருக்கும் அந்த யோகம் அமைஞ்சிடாது. மக நட்சத்திரக்காரங்க எப்பயுமே தனித்திறமை கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களோட விஷயத்தில் மற்றவங்களை தலையிட விட மாட்டாங்க. கடவுள் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருக்காங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இவங்களுக்கு கோபமும் குணமும் சேர்ந்தே தாங்க இருக்குது. பூரம் நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கிரன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை குழந்தை பருவத்திலேயே வந்துடும். பூர நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தாங்க. இவங்க நடைமுறையில் யதார்த்தமாக இருப்பாங்க. இனிமையாக பேசி காரியத்தை சாதிச்சிடுவாங்க. நட்சத்திர வரிசையில் 9வதாக இருக்கிறது தான் ஆயுள்யம். ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் புறப்பட்ட போது அவருக்கு பணிவிடை செய்வதையே கடமையாக கொண்ட லட்சுமணன் பிறந்த நட்சத்திரம் தாங்க இது. இவங்களுக்கு மென்மையான மனசு இருக்கும். படிப்பில் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உடல் பலமும் மனபலமும் கொண்டவங்க. எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கிற திறமை இவங்கக்கிட்ட இருக்குது. வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க. இந்த அக்டோபர் மாதம் அதையும் உங்களுக்கு செஞ்சு தர போகுது. உங்களுக்கு விருப்பமான வண்டியை தேர்வு செஞ்சு வாங்கலாம். வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க குலதெய்வத்தை வணங்குங்க. கூடவே இந்த மாதம் பெருமாளையும் வணங்குங்க. மகாலட்சுமியின் பார்வை உங்கள் மேலே படும். அதனால் பணத்துக்கு எந்த குறையும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.